வணக்கம் நண்பர்களே. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி, அதாவது தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், அவரை பற்றி நான் குறிப்பிடும் போதெல்லாம் அவருடைய விசுவாசிகள் மிக கடுமையாக எதிர்வினையாற்றுவார்கள். அவர் ஒரு 2ஆம் தர 4ஆம் தர குணாதிசயம் படைத்தவர். அவரை அந்த தேசிய கட்சிக்குள் வைத்திருப்பதே பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் அந்த கட்சிக்கு இருக்கும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒருவர் கூட அதை பற்றி சொன்னார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற ஒரு தலைவரை அவர் மற்ற நிர்வாகிகளோடு அமர்ந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சென்னையில் மது அருந்தும் பொழுது அந்த மதுவின் மயக்கத்தில் தேசிய தலைமையில் இருக்கும் சில தலைவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். விவகாரமான கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொல்கிறத இந்த கூட இருந்து மது அருந்தியவர்கள் வீடியோ எடுத்திருக்காங்க. எத்தனை தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் நடக்கிறது என்று பாருங்கள். இது உலகம் முழுவதும் நடக்கலாம். இது சர்வதேச அளவில் நடந்திருக்கிறது, தேசிய அளவில் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் புதிய உத்தி அல்ல. ஆனால் தரம் தாழ்ந்த உத்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4ஆம் தர அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியதை ஒரு படித்த மனுஷனாக நம்ம மதிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், அவரை எப்போதுமே அவருடைய உடல் மொழி, அவர் பேச்சு விதம், இதெல்லாம் ஒரு சில ஆட்களுக்கு தான் அது அந்த பிடிக்கும்னா அவருடைய குற்ற பின்னணி தெரியாமல் பிடிக்கும். மற்றபடி நாம் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். நம்மளுடைய ஆய்வு பார்வையோடு பார்க்கும்பொழுது அவருடைய குற்ற செயல்கள் நமக்கு புரிகிறது. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மாநில தலைமையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் மது அருந்தி கொண்டே தேசிய தலைமையை பற்றி, அது தேசிய தலைவர்களை பற்றி இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது உளறி கொட்டினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ இப்போ இவருக்கு வருது. யார்? இந்த மாஜிக்கு வருது, மாஜி தலைவருக்கு. இப்போ இந்த மாஜி தலைவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு விலை பேசுகிறார். இது வெளியிடாமல் இருக்குன்னா இவ்வளோ வேணும் அப்படின்னு. ஏற்கனவே இவர் கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் அந்த ஹனி ட்ராக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் காலி பண்ணவர் தான் இந்த மனுஷன். இவருக்கு அப்படி ஒரு ஏன் இந்த மாதிரி புத்தி இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறார். செய்கிறாருங்கிறதுக்கு இப்போ இருக்க உதாரணம். இதுக்கு ஆதாரம் இருக்காலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் ரகசியமாக நடக்கிற அரசியல் வேலைகள். ஆனால் நமக்கு செய்திகளை வைத்து நாம் இதை நேர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்? இந்த தரம் கெட்டவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஒரே கட்சியில் இருக்கிற மது அருந்துவது ஒன்றும் பலவீனம் இல்லை, அது ஒரு பழக்கம். ஆனால் அதை வைத்து ஒருவர் பணம் பார்க்க வேண்டும் நினைக்கிறவர் எத்தனை தரம் தாழ்ந்த கேவலமானவராக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட கூட விசாரித்து பாருங்கள். இப்படி ஒரு வேலை நடக்கா? இருக்கிற தலைமையை ஏற்கனவே இருந்த தலைமை அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு வேலை பேசுகிறாருங்கிறது நடக்குதான்னு நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம்.